ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மைசூர் வந்தாச்சு. ஸோ மைசூரில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறோம். இங்கே என்னென்ன ஏரியா இருக்குன்னு சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா, ಫಸ್ಟು ಚಾಮುಂಡಿ ಹಿಲ್ಸ್, ಚಾಮುಂಡಿ ಬೆಟ್ಟ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ. ಸೊ ಅಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋದರು. ಅಲ್ಲಿ ಏನು ಫೇಮಸ್ ಅಂದರೆ ಅಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಟೆಂಪಲ್ ಇದೆ, ಟೆಂಪಲ್ ಫೇಮಸ್ ಅಂತಿದೆ. ಬಟ್ ಅದು ಹಿಲ್ಸ್ ಚೆನ್ನಾಗಿದೆ, ವ್ಯೂಸು ವೀಡಿಯೋ ತೊಗೊಳಕ್ಕೆ ದಟ್ ವಾಸ್ ನೈಸ್. ನಾನು ಕುತ್ಕೊಂಡು ஸ்டார்ட் ಮಾಡ್ದೆ, வீடியோ தಗೊಳ್ಳೋಕೆ ஸ்டார்ட் ಮಾಡಿದೆ. ஸோ பாருங்கள், ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு கிளிப்பை போட்டு ஃபுல்லாக அந்த சாமுண்டி ஹில்ஸை கவர் பண்ணியிருக்கிறேன். இதுதான் மைசூரோட வியூவு. மைசூர் மலை மேலே ஏறும்போதே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எடுக்கிறது. அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஆட்டோவில் தான் ஏறி உட்காந்தோம், ஆட்டோவில் தான் போனோம். நல்லா இருந்தது. வாட்ரு, கிளைமேட்டு, நிறைய மரம், செடி, கொடிகள் சூப்பராக இருந்தது. இது அவ்வளோ பெரிய ஹில்ஸாக எனக்கு தெரியல, ஓரளவுக்கு சின்ன ஹில் தான் நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. அந்த வியூஸ் நல்லா இருந்தது. போகிறப்ப வீடியோ எடுக்க அந்த வியூஸ் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம ஆல்ரெடி நிறைய ஹில்ஸுக்கு போயிருக்கிறோம், சுற்றி இருக்கோம், ஓகே. பட் மைசூர் போகிறோம், ஆனால் அங்கே ஒரு என்ன இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பட் ஹில்ஸ் போகிறதா மேக்ஸிமம் ஹில்ஸ் போகிறதுனாலே நல்லாயிருக்கும் இல்லையா? பாருங்கள், போர்டு வச்சுருந்தாங்க. அந்த போர்டு எனக்கு படிக்க தெரியாது. அப்படியே அந்த வியூ காலையில் போனதுனால நல்லா இருந்தது. ஸோ எனக்கு எதை வீடியோ எடுக்கிறதுனே தெரியல. ஃபுல்லாக அப்படியே எடுக்கலாம், ட்ரை பண்ணலாம். அது அந்த ஹில்ஸில் போகிற ரோடெல்லாம் அப்படியே கவர் பண்ணலான்னு கவர் பண்ணியிருக்கிறேன். ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனால். பீஸ் கிடைக்கும் மைண்டுக்கு. ஸோ நம்ம எவ்வளோ தான் ஒர்க் பண்ணிவிட்டு டிப்ரெஷன், டென்ஷன் எப்படி இருந்தாலுமே கூட இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு போகிறோம், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றப்ப நல்லாயிருக்கும். சரி, நம்ம போகிறோம் அப்படியே ஒரு லாக் பண்ணலாம் யூடியூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில் இருக்கிற 16 ப்ரோவை எடுத்துக்கிட்டு எங்கே போனாலும் வீடியோ எடுக்கிறது, அடிச்சு போடுறது. ஸோ எடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணலாம், தூக்கம் வராதே. இந்த வீடியோ எவ்வளோ எடுத்துருக்கணும் அவ்வளோ ஃபுல்லாக 1/2 hour வரும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணிக்கிறேன். யாராச்சும் இந்த இடத்துக்கு போகலன்னா ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். இந்த வியூ பாருங்கள், உண்மையே நல்லா இது இருக்குது, சூப்பராக இருக்குது. மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு கொஞ்சம் அங்கே நின்றுலாம் ஏறி பார்த்தோம். அதெல்லாம் வீடியோவில் அட்டாச் பண்ணல. பட் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஊட்டி கூட ஏலகிரி ஹில்ஸ் அந்த மாதிரி போனவங்களுக்கு இது பெருசாக தெரியாது. பட் ஆனாலும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ தான் எப்படி சொல்கிறது, மார்னிங் ஒரு 9:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் எடுத்த வீடியோ நல்லா வந்திருக்கு. அந்த கிளைமேட்டு, அந்த சீன் அண்ட் சினாரியோ ரொம்ப கரெக்டாக கேப்சர் ஆகிருக்கு. ஸ்கை அதோடைய இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. நல்லா இருக்குது பார்க்க. எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் பாருங்கள், உங்களுடைய ரிவ்யூ சொல்லுங்கள். நான் மைசூருக்கு வந்துட்டு 3 பிளேஸை பார்த்தேன். சாமுண்டி ஹில்ஸ் ஒன்று, மைசூர் பேலஸ் பார்க்காம போகவே முடியாது அது. அப்புறம் மைசூரில் ஒரு ஜூ இருக்குது, அதையும் பார்த்தேன். இது எல்லாத்துக்கும் ஒரு தனித்தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவும் போய் பார்க்கறதுனா பார்க்கலாம். எல்லாமே ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த பிளேஸை ஃபுல்லாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு, நிதானமாக ஃபுல்லாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வீடியோ கரெக்டாக இருக்கும். இல்லை அந்தளவுக்கு பேஷன்ஸ் இல்லைன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது கஷ்டம்தான். பாருங்கள், உங்களுடைய ரிவ்யூ சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் போகிறது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா, இல்லை வெறும் ஷார்ட்ஸில் எல்லாம் டக்கு கிளிப்ஸில் காமிச்சா நல்லா இருக்குமா? நான் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். இந்த வீடியோஸ் நீங்கள் ஷார்ட்லேயும் பார்க்கறதுனா பார்க்கலாம். ஷார்ட்ஸில் பார்த்தா ஜஸ்ட்டு அந்த பிளேஸை அப்படி பார்த்து முடிஞ்சிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த பிளேஸையே கூட ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும்னு நான் நம்பி போட்டிருக்கேன். எனக்கு தெரியல, மேபி இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகாதுக்கான சான்சஸ் கம்மி. ஏன்னா யாரும் 1/2 hour வீடியோவை எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்லாமல் வெறும் பிளேஸுக்காக பார்க்க மாட்டாங்க. ஆனால் பிளேஸு அது மாதிரி லாக் பண்ணுறது இஷ்டப்படுறவங்க, சுற்றுறது இஷ்டப்படுறவங்க, அவங்க இதை பார்க்க சான்ஸ் இருக்குது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பாருங்கள், பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மலை மேலே போயிட்டு அங்கேயும் ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன். நம்மளுக்கு ஸ்லோ மோஷன்ஸ் இல்லைனா வீடியோ போடுறதுக்கே பிடிக்காது. ஸோ அங்கேயே சாமுண்டி ஹில்ஸ் மேலே எடுத்த வீடியோ. அங்கே சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு சும்மா ஒரு ஸ்லோ மோஷன் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. மேக்ஸிமம் டைம் இல்லாத காரணத்தினால என்னால் அந்த இடத்துல மேலே போயிட்டு நிறைய வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா போனது ஒரே நாளில் எல்லா பிளேஸுக்கும் போகணும், அந்த 3 பிளேஸ்க்காச்சும் போகணுன்னு சொல்லிட்டு என்னால் எல்லா இடத்தையும் பிளேஸ் கவர் பண்ண முடியல. ஆனால் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச வரையும் பண்ணியிருக்கேன்.
பாருங்கள். நம்மளுக்கு ஒரு ஸ்லோ மோஷன் வேணும் இல்லையா, அதனால் ஸ்லோ மோஷன் வீடியோஸும் போட்டிருக்கேன். திருப்பி ஹீல்ஸ்லேருந்து கீழே இறங்கும் போது வீடியோ எடுத்தேன். அது ஸ்லோ மோஷனில் போட்டு எடுத்துட்டேன். அப்படியே ஸ்லோவாக நீங்கள் பார்க்கலாம் அங்கே என்ன மாதிரி இருக்குது பிளேசஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஃபுல்லாக பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது ஹீல்ஸ்லேருந்து கீழே இறங்கும்போது எடுத்த வீடியோ. அந்த கீழேருந்து மேலே பார்க்குற ஸ்கை பார்க்குற வீடியோ இருக்குல்ல, அதை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஸ்லோ மோஷனில் போட்டிருக்கேன். நீட்டாக பாருங்கள், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.
ஸோ எல்லா வீடியோஸ் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸ்லோ மோஷன்ஸு, சினிமேட்டிக் மூடில் எடுத்தது மொத்த வீடியோஸ் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய ஒப்பீனியனை ரிவ்யூவும் நீங்கள் சொல்லலாம். பட் வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அது. இவ்வளோ தூரம் வந்துட்டு மைசூர் பேலஸ் பார்க்காம போயிட்டா எப்படி? ஸோ அதனால் மைசூர் பேலஸ் நெக்ஸ்ட்டு சாமன் டீல்ஸ் முடிஞ்சோடனே மைசூர் பேலஸ் உள்ள வந்துட்டோம். மைசூர் பேலஸ் உள்ளே வந்து வெளியே போகிற வரையும் எல்லா கிளிப்ஸும் அட்டாச் பண்ணிக்கிறாங்க. இருக்கிற ட்ராயிங்ஸு, ஆர்ட்ஸு, ஃபோட்டோஸு என்னென்ன இருக்கோ பழைய நம்ம வரலாறுல நம்ம மன்னர்கள் நம்மளை ஆண்டவங்க என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன மாதிரி வாழ்ந்துருக்காங்க, அவங்க வாழ்ந்த விதத்தை அட்லீஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மைசூர் பேலஸ் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். பாருங்கள், இங்கே வந்து எப்படின்னா அவங்க மகாராஜா மகாராணி வாழ்ந்த இடம். ஸோ அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எப்படி நம்மளை வந்து நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றத பார்க்கலாம். முன்னோர்கள்ன்றது ராஜா ராணிங்க எப்படி வாழ்ந்தாங்க, ராஜ பரம்பரைகள் அவங்க எப்படி எவ்வளோ பேர் பங்களா கட்டி வாழ்ந்தாங்கன்றதை பார்க்கலாம். மைசூர் பேலஸில் நிறைய வீடியோஸ் எடுத்துருக்கிறேன். எல்லா ஸ்லோ மோஷன்ஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துருக்கிறேன்.
எல்லாமே அட்டாச் பண்ணிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மைசூர் பேலஸில் பிளேசஸ்லாம் நல்லாயிருக்கும். நான் மைசூர் பேலஸ் மட்டும் எடுத்த வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நான் வந்து மைசூரில் வந்து என்ன பார்த்தன்றதுக்காக ஒரு வீடியோ. செப்பரேட்டாக மைசூர் பேலஸுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மைசூர் ஜூக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அப்படியே நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன். ஜூ வீடியோ, பேலஸ் வீடியோவும் போட்டிருக்கேன். இதில் ஃபுல் வீடியோ போடல, ஜஸ்ட் கிளிப்ஸ், ஸ்மால் கிளிப்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோக்கு ஜூக்கு மட்டும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ, பேலஸ் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம். இங்கே ஒரு சில ஸ்லோ மோஷன்ஸு, சினிமேட்டிக் வீடியோஸ் எல்லாம் எடுத்தேன். இதையும் பார்க்கலாம் நீங்கள்.
இங்கே எடுத்த நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஜூவில் எடுத்தது, அப்புறமா பேலஸ் இடத்துல வீடியோஸில் நிறைய கிளிப்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதை தவிர்த்து செப்பரேட்டாக ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். ஜூவை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ஒரு வீடியோ, அப்புறம் மைசூர் பேலஸை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த 2 வீடியோவுமே இது அடுத்தடுத்து போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 வீடியோமே நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். நீட்டாக அந்த பிளேஸை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்த வீடியோவில் ஓவரால் சும்மா அட்டாச் பண்ணி மைசூர் போயிட்டு வந்து ஒரு லாக் பண்ணலான்றதால போட்டிருக்கேன். கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டுமே, ஃபுல்லாக வீடியோ பார்க்குறவங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் பெரிய பெரிய லென்த் வீடியோவாக போட்டிருக்கேன். உங்களுக்கு ஷார்ட்ஸில் வேணும்னா எனக்கு ஷார்ட்ஸில் இதே வீடியோ நான் போட்டிருக்கேன். சிம்பிளாக பார்க்கணும்னா போய் அதுலேயும் பார்க்கலாம். ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க ஷார்ட்ஸ் பாருங்கள். இல்லை எனக்கு பிளேஸ் ஃபுல்லாக பார்க்கணும் கேட்டால் பேஷன்ஸ் இருக்குது அப்படின்றவங்க இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக மைசூர் நல்லா இருந்தது. சொல்லப்போனால் பெங்களூர்லேருந்து மைசூர் போயிட்டு ட்ரெயின்லேயே போயிட்டு திருப்பி ட்ரெயின்லேயே வந்துட்டோம். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இதே மாதிரி வீடியோஸை திருப்பி பார்க்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் இந்த மாதிரி லாக் பண்ணுறவங்க வீடியோ பண்ணுறவங்க இருந்தால் அவங்களுக்கு நம்ம வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோஸ் எந்த லாங்குவேஜில் வேணும், லைக் மேபி கன்னடாவில் வேணும்னாலும் ஓகே, இல்லை இங்கிலீஷில் வேணும்னாலும் ஓகே. பட் நானும் வந்தது தமிழ்நாட்டிலேருந்து, எனக்கு தமிழ் கம்ஃபர்டபுள் பேசுறதுக்கு, அதனால தமிழில் போட்டேன். இல்லை இந்த லாங்குவேஜ் எனக்கு இங்கே என் வீடியோ பார்க்குறவங்க மேபி நீங்கள் கன்னடா பேசுகிறவங்களா இருந்தால் நான் கன்னடாவிலே வீடியோ போட ரெடியாக இருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை கன்னடா வித் இங்கிலீஷ் ஓகேன்றதுனாலும் நான் போடுறேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூவை, உங்கள் ஒப்பீனியனை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கடுத்து என்ன மாதிரி வீடியோ நான் போடலாம், நான் இந்த மாதிரி ஃபுல் வீடியோ போடுறது நல்லதா, இது உங்களுக்கு ஓகேவா இருக்கா, இல்லை ஷார்ட்ஸ் மட்டுமே போடவா, இல்லை வீடியோ 5 minutes 4 minutes அந்த மாதிரி ரேஞ்சில் போடவா அப்படின்னு சொல்லுங்கள். நான் எடுத்த வீடியோ அப்படியே அந்த ஃபுட்டேஜை அப்படியே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எதுவுமே எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். இல்லை இப்படி ஷேர் பண்ணுறது ரொம்ப போராக இருக்குது, இவ்வளோ நேரம் பார்க்க முடியல, எங்களுக்கு சிம்பிளாக இருந்தால் தான் ஓகே அப்படின்றவங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோஸும் போடுறேன். ஸோ இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்போ வரையுமே நான் ஏதோ எனக்கு ஓப்பு இல்லாமல் தான் போட்டிருக்கேன். எடுத்தது போடலான்னு சொல்லி நான் நம்பி போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இதுக்கு ரிசல்ட்டை பார்த்துட்டு நானே டிசிஷன் எடுக்கிறேன். பட் முடிஞ்ச வரை நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எந்த மாதிரி வீடியோ போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. லென்த் வீடியோ போடுறது அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குமான்னு தெரியல. பாருங்கள், நானும் ஃபுல் வீடியோஸ் போட்டிருக்கேன். மைசூர் நான் எங்கே போனாலுமே மேக்ஸிமம் பெங்களூரில் நிறைய வீடியோ பிளேஸ் சுற்றுவேன். அங்கே இருக்கிற எல்லா வீடியோ எடுத்து போடுவேன், லாக்ஸ் மாதிரி எடிட் பண்ணி போடுவேன். ஸோ யூடியூப் க்ரியேட்டர் ஆகணும் அப்படின்றதுனால ஒரு ஆசையில் யூடியூப் வீடியோவில் போடலாம் ஆரம்பித்தேன். இப்போ அதே ஒரு பழக்கம் ஆகிட்டு போகிற வர இடத்துல வீடியோ எடுத்து நல்லா எடுத்து போடுறேன். ஆனால் இன்னும் லேர்னிங் நிறைய இருக்குது, இல்லை நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. எனக்கு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், கற்றுட்ருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட்லாம் இருந்தால் சீக்கிரமாக கொஞ்சம் நானும் இதாகும்னு நினைக்கிறேன். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்றவங்க ஏன் பிடிக்கலன்ற கமெண்ட்லேயாவது சொல்லுங்கள். சேஞ்ச் பண்ணுறது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, என்னை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு அந்த வீடியோவில் பேசுகிறேன். டேக் கேர், பாய்.